ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நான் ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸராக இந்தியன் ஆர்மியில் ஒரு 28 ஆண்டுகள் 16 நாட்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர் விநாயகமூர்த்தி. என் சொந்த ஊர் வேலூர் மாவட்டம், குடியாத்தம், செம்பேடு கிராமம். என்னுடைய அனுபவத்தில் சார்ந்த ஆக சிறந்த ஒரு தலைவனாக மாமனிதர் நமது சுபாஷ் சந்திர போஸ்ஜி அவர்கள் வங்கதேசத்தின் சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவருடைய இளைஞர்களின் மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகனாக 140 கோடி மக்களுக்கு எப்படி ஒரு காவல் தெய்வமாக இந்திய ராணுவ வீரர்கள் எல்லையிலே அதற்கு மிகப்பெரிய ஆக சிறந்த தலைவனாகவும் ஆக சிறந்த துறையாகவும் செய்து கொடுத்த ஒரே ஒரு மாமனிதர் நமது சுபாஷ் சந்திர போஸ்ஜி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். என்னுடைய பெயர் பி. ஆனந்தன். வேலூர் மாவட்டம் மாச்சனூர் கிராமத்தில் உள்ளேன். நான் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். இன்றைய முக்கியமான நாளான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் ஒரு உலகத்தையே மிரள வைத்த ஒரு தேசிய தலைவர், இராணுவத்தை கட்டமைத்த ஒரு உயர் அதிகாரி, ஒரு இந்திய தேசியத்திற்கு இந்தியன் நேஷனல் ஆர்மி தலைவர், உலகையே மிரள வைத்த ஒரு மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 1897ஆம் ஆண்டு 23ஆம் தேதி ஜனவரியில் பிறந்த வங்காதேசத்தினுடைய மைந்தன், கட்டக்கில் பிறந்த மைந்தனை இன்று நாம் இந்தியாவிலே ஒரு முக்கியமான தலைவராக கருதி அவருடைய விழாவினை கொண்டாடுவதில் பெருமை அடைகிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாவீரனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்றால் இந்தியாவிற்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் என்று இப்படிப்பட்ட மாவீரனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெய்ஹிந்த். வணக்கம். என் பேர் சந்திரமௌலி, வழக்கறிஞராக இருக்கேன், வேலூர் மாவட்டம். இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு மனிதன் பிறக்கிறான், வாழ்றான், இறக்குறான்றதெல்லாம் சகஜமான விஷயம். ஆனா மாவீரர்களுக்கு மட்டும்தான் இறப்புக்கு பின்பு வாழ்வாங்க. அந்த வகையில சுபாஷ் சந்திர போஸ் இன்று வரையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹிட்லர்கிட்ட நேரடியா பேசக்கூடிய தைரியம் இருந்த ஒரு நபர்கள்ல சுபாஷ் சந்திர போஸும் அவர் தான் இருந்தாருன்னு சொல்ல முடியும். ஒரு வீரமான ஒரு மனிதர் தான் சுபாஷ் சந்திர போஸ். இந்திய ராணுவத்தை கட்டமைத்தவர். அவர் நினைவு கூறுவதை நாம் அனைவரும் பெருமையா நினைக்கிறோம். நன்றி. என் பேர் கே. முருகேசன், முன்னாள் இராணுவ வீரர். சுபாஷ் சந்திர போஸ் மாவீரர், பெருமை சார்ந்தவர். அவர் அந்த அளவுக்கு மாவீரர். இதை நம்ம எப்படி இது பண்ணலாம்னா, சுதந்திரம் வாங்கிறதுக்கே அவர் தான் வித்திட்டவர். அந்த மாதிரி ஒரு பெரிய மகான்.